இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இப்போ வீராவை லவ் பண்ணணும். ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா ஏல, அவ சொல்ற விஷயத்தை பொறுமை கேளல. முதல்ல நீ வீராவை லவ் பண்றது முக்கியம் இல்ல, அவ உன்னை லவ் பண்ணணும். அவளுக்கு உன் மேல காதல் வரணும். அப்படியே காதல் பண்ணி உன் கூட வாழணும்னு ஆசைப்படணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். நடக்கிறத பேசுக்கா. டேய் சிவபாலா, சண்முகம் என் கழுத்துல கட்டாய தாலி கட்டினப்போ நான் எவ்வளவு கோவமா இருந்தேன்னு தெரியும்ல உனக்கு. அவனை சுட்டு கொல்லவே போயிட்டான். அதுவும் ஏன் துப்பாக்கியால. அவ்வளவு கோவமா இருந்த என்ன சண்முகம் எப்படி லவ் பண்ண வச்சான்னு பாத்தியா? அப்பா கூப்பிட்டு நான் அவர் வீட்டுக்கு போகவே இல்லையே. அந்த அளவுக்கு நான் இவன் மேல பைத்தியமா இருக்கேன்டா. என்ன மாதிரி வீரா உன்னை லவ் பண்ணணும், அதுதான் டாஸ்கே. அக்கா, நீ அத்தான செருப்பால அடிச்சிருக்கியா இல்ல நடு ரோட்ல விளக்க மாத்ததான் எடுத்து துரத்திருக்கியா? இல்லல, அது அம்புட்டும் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. அடிச்சா சரி, காரி துப்புனா கூட என்ன, உன் வீட்டுக்காரி தானே அவ. ஆனாலும் அடிச்சாலும் வலிக்குதேக்கா. ஐயோ சிவபாலா, அதெல்லாம் பொறுத்துட்டு தான் ஆகணும். அவ துப்புனாலும் தொடச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசை நீ கரைக்கணும். அவளை காதல்ல விழ வைக்கணும்டா. எங்க அவளை பார்த்தாலே லவ் வர மாட்டேங்குது, பயம் தான் வருது. அக்கா, அத்தாங்கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் டியூஷன் எடுக்க சொல்றியாக்கா? உன் கழுத்தை கடிச்சு உசுர வேணா எடுப்பான், பரவாயில்லையா? ஆமாக்கா, நானும் அவளை பல விதமா கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனா அவ மசிய மாட்டேங்குதாலே. அவளை பார்த்தா எனக்கு பயம் தான் வருது. ஏல சிவபாலா, முத்துப்பாண்டி மாமாவை பார்த்து நான் என்ன பயப்படாததா? அப்படியே நைஸா பேசி பேசி இப்ப நாங்க நல்லபடியா வாழல. சிவபாலா, எனக்கு அண்ணன் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும். நிச்சயம் நான் அறிவு கூட நல்லபடியா வாழ போறேன். ஆனா இந்த வீரா, அவ மட்டும் இப்படி ஒத்தையா இருந்தா நான் எப்படி அவர் கூட சந்தோஷமா வாழ முடியும்? சிவபாலா, நீ காப்பாத்த போறது உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் சேர்த்துதான். நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா நான் தானே அடி வாங்குறேன்.